சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் ஆலோசனை என்ற அண்மை தகவல். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கு? இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அலுவலகத்தில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய 2025-26 ஆண்டுக்கான அந்த நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்குது. அதற்கு பிறகாக பார்த்தோம்னா அலுவல் ஆய்வு கூட்டமானது நடைபெற இருக்குது. அதற்கு பிறகாக நாளைய தினம் வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட அதன் பிறகாக 17ஆம் தேதியிலிருந்து பட்ஜெட் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கு. இத்தகைய ஒரு சூழல்ல அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் என்ன விஷயங்களை அதிமுக சார்பில் முன்வைக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போல பட்ஜெட் மீதான விவாதத்தில் என்ன மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போல பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை என்பது நடைபெற இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் இந்த ஆட்சியினுடைய இறுதி பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய இறுதி முழு நேர பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும். இது முக்கியத்துவமான ஒரு பட்ஜெட் என்று பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுல இந்த பட்ஜெட் மீது அதிமுக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தற்பொழுது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். முக்கியமாக பார்த்தோம்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அந்த அறிவித்த 520 வாக்குறுதிகளை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இன்றைய அந்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகள் எல்லாம் இருக்குதா, முழுமையாக அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் கண்காணித்து அதன் மீதும் அவர்கள் என்ன மாதிரியான பட்ஜெட் மீதான நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்பது தொடர்பாகவும் அவர்கள் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இது முக்கியத்துவமான ஒரு பட்ஜெட் என்று பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும், சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கும். விவரங்களை முடிய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை அளித்து வரக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.